கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக இந்த அருமையான பரிசுத்த வேளையிலும் அவருடைய பாதம் அண்டி அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை சோத்திருக்கின்றேன். இந்த மேலான ஸ்லாக்கியம் எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்பெறாத இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு பாராட்டியிருக்கின்றார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை என்னால் உண்டாவதாக. நம்முடைய தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காக சற்று நேரம் காத்து நிற்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த பரிசுத்த மாலை வேளையில் உடைய சப்தத்தை நாங்கள் கேட்பதற்கு எங்களுடைய உள்ளங்களை திறந்தருளும். பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு எங்களுடைய உள்ளங்களில் இந்த நாளில் என்ன சத்தியத்தை எழுத ஆசைக்கின்றீரோ அவைகளை நீர் எழுதவும், அவைகளின்படி நாங்கள் வாழ்வதற்கேற்ற சத்துவத்தை இந்த இடத்திலிருந்து நாங்கள் பெற்றுச் செல்லவும் எங்களுக்கு தயவையும் வழிநடத்தலையும் பாராட்டும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றதற்கு பிறகு அவர் தன்னுடைய ஊழியத்தை சந்திப்பதின் மூலமாக, அநேகரை சந்திப்பதின் மூலமாக செய்ய துவங்கினார். மத்தேயு 6வது அதிகாரத்தில் அவருடைய அனுபவத்தை மலை பிரசங்கம் என்றும், அதற்கு பிறகாக அவர் கப்பர்நகூம் அதற்கு அடுத்த இடங்களில் செய்யக்கூடிய ஊழியங்களை The Sermon on Plains என்றும் நற்செய்தியாளர்கள் பிரித்து காட்டுகின்றார்கள். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திற்கு பிறகு கப்பர்நகூமிற்கு உள்ளாக அவர் நுழைகிறார். கப்பர்நகூம் is a small fishing village near Sea of Galilee. கலிலேய கடல் அருகே காணப்படக்கூடிய மீன் பிடிக்கக்கூடிய ஒரு விசேஷமான இடம்தான் இந்த கப்பர்நகூம். இது கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஓர் இடமாக அது காணப்படுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் தான் அநேக அற்புத அடையாளங்களை அவர் நிறைவேற்றினார். இந்த இடத்தில் கிறிஸ்து இப்பொழுது ஒரு முக்கியமான நபரை, அவருடைய அனுபவத்தை அவர் கடந்து செல்லும்படியாக நேரிட்டது. லூக்காவின் புத்தகம் 7வது அதிகாரம் வசனங்கள் 1 to 10 வரை. இந்த 10 வசனங்களில் வந்து செல்லுகின்ற ஒரு நபர், 100க்கு அதிபதி. இந்த 100க்கு அதிபதியோடு கர்த்தராகிய இயேசுவுக்கு இருந்த அந்த அனுபவத்தை தான் இந்த நாளின் தியானமாக தேவன் நமக்கு பாராட்டி இருக்கின்றார். ஒரு உன்னதமான அனுபவம், சத்தியம் ஆழமாக நிரம்பி இருக்கக்கூடிய ஓர் அனுபவம். 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி என்பவன் ரோம இராணுவத்தில் 100 படை வீரர்களை தன்னுடைய பொறுப்பின் கீழாக வைத்து ரோம அரசிற்காக பணி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நபர். He is a commander in chief. படைக்கு அவன் தலைவனாக இருந்தான். இந்த 100க்கு அதிபதிகள் பொதுவாக புறஜாதிகளாக அவர்கள் காணப்பட்டார்கள். சமாரியர்களாக அவர்கள் இருந்த போதிலும் இவர்களில் அநேகர் புதிய ஏற்பாட்டின் அந்த அனுபவத்தில் கிறிஸ்துவோடு நெருங்கி அல்லது கிறிஸ்துவனுடைய அனுபவத்தில் தங்களுக்கும் ஒரு இடம் உண்டு என்று சொல்லக்கூடிய அளவில் அவர்கள் காணப்பட்டார்கள். 10க்கும் மேற்பட்டவரை என்னால் அங்கு காண முடிந்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இவர்கள் கிறிஸ்துவை அறிந்து அவரை விசுவாசித்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து அவரை விசுவாசித்தாலும்
அவர்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளாமல் இருந்தவர்கள். மோசையின் அந்த பிரமாணத்தை கை கொள்ளாது வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இந்த நூற்றுக்கதிபதிகளில் ஒரு சிலர் இதுபோன்ற நூற்றுக்கதிபதிகளை நற்செய்தி நூலில் என்னவாக அழைக்கப்படுகின்றார்கள் என்றால், தேவனுக்கு பயந்தவர்கள். The people who fear the Lord. தேவனுக்கு பயந்தவர்கள் என்ற ஒரு பெயரை அவர்கள் பெற்றவர்களாக இருந்தார்கள். பொதுவாக இந்த நூற்றுக்கதிபதிகள் ரோமர் பேரரசை தழுவி தங்களுடைய பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருந்ததினால் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை அநேகர் தவறான நிலையில் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஒரு விரோதத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய அளவில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் சமுதாயத்தில் நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள், செல்வந்தர்கள். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைக்கின்றார்களோ அதை செய்வதற்கேற்ற நிலை அவர்களில் அதிகமாக காணப்பட்டது. ரோமர்கள் இஸ்ரவேல் தேசத்தை, இஸ்ரவேல் புத்திரர்களை தங்களுடைய ஆளுமைக்கு கீழாக வைத்திருந்ததினால் அந்த ஆளுமையில் அவர்களோடு இந்த ரோமர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடினமான உறவினால் அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் ரோமர்களை வெறுத்தார்கள். லூக்காவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 10 என்ன சொல்லுகின்றது? நூற்றுக்கதிபதி, இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகின்ற அந்த நூற்றுக்கதிபதி மற்ற எல்லாரை காட்டிலும் வித்தியாசமானவனாக காணப்பட்டான். அவன் கிறிஸ்துவை முழுமையாக தழுவியவனாக இருந்தான். அவனை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து அவனில் வேதம் என்ன ஒரு விசேஷமான சத்தியத்தை வைத்திருக்கின்றது என்பதை நாம் தியானிக்க போகின்றோம். இந்த நூற்றுக்கதிபதியானவன் கரிசனை உள்ளவனாக இருந்தான். He was with a compassionate heart. கிறிஸ்துவின் ஊழிய நாட்களில் காணப்படாத மனதுருக்கத்தை கொண்ட ஒரு நபராக அவன் காணப்பட்டான். அவனுக்கு கீழ் பணி செய்யக்கூடியவர்கள் அநேகர் இருந்தார்கள், அநேக வேலையாட்கள் இருந்தார்கள். ரோம எழுத்தாளன் வேரோ என்று சொல்லக்கூடிய ஒருவன் என்ன எழுதுகின்றான் என்றால், அவர்களுக்கு கீழாக பணி செய்யக்கூடிய அந்த வேலையாட்களுக்கும் அவர்கள் வளர்க்கக்கூடிய மிருக ஜீவன்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் உண்டு. அது என்னவென்றால், இவர்கள் பேசுவார்கள், அந்த மிருகங்கள் பேசாது. ஆக ஏறக்குறைய அவர்களிடத்தில் பணி செய்யக்கூடிய அவர்கள் மிருகங்களுக்கு ஒத்த நிலையில், அவர்களுடைய இடத்தில் அவருடைய இல்லங்களில் காணப்படக்கூடிய மிருகங்களுக்கு ஒத்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று அந்த வேரோ என்று சொல்லக்கூடிய ரோம எழுத்தாளன் எழுதுகின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, ரோம சட்டம் இன்னொரு காரியத்தை கூறியது. இது போன்ற வேலையாட்கள் ஒரு நூற்றுக்கதிபதியினுடைய இல்லத்தில் இருப்பார் என்றால் அந்த ரோம சட்டம் என்ன சொல்லுகின்றது? அவர்களுக்கு ஒரு பிரத்யேக அதிகாரத்தை பாராட்டுகின்றது. அது என்ன பிரத்யேக அதிகாரம்? அந்த வேலையாட்கள் நோயுற்று இருப்பார்கள் என்றால், ஒருவேளை அவர்களால் அவர்களுக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய பணியை நிறைவேற்ற முடியாத நிலையில் அவர்களுடைய உடற்கூறு அமைந்து போகும் என்றால், இந்த சட்டம் என்ன சொல்லுகின்றது? அவர்களை அந்த நூற்றுக்கதிபதி கொன்று கூட போடலாம். They can be killed. இந்த நிலையில் ஒரு வேளையால் இந்த நூற்றுக்கதிபதியினுடைய வீட்டில் வசித்து
வருகின்றான். அவன் மிகுந்த பாடுள்ளவனாக, மோசமான நிலையில் வியாதியினால் தாக்கப்பட்டவனாக அங்கு காணப்பட்டான். அவன் கொன்று போட வேண்டிய நிலையில் காணப்படக்கூடியவனாக அவன் இருந்தான். He can be killed. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி, தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனை கொன்று போடுவதற்கு பதிலாக அவனுக்கு ஜீவனை கொடுப்பதற்கு பிரயாசப்படுகின்றான். அவனை எப்படியாகிலும் அந்த வியாதி படுக்கையில் இருந்து எழுப்பிவிட வேண்டும் என்று அவன் ஆசிக்கின்றான். அவனில் அப்பேற்பட்ட மனதுருக்கம் காணப்பட்டது. தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து கப்பர் நகூமிற்கு வந்துவிட்டார் என்ற செய்தி அவனுடைய செவிகளில் கேட்ட மாத்திரத்தில் தானே அவனுடைய உள்ளத்தில் எழுந்த முதலாவது காரியம் என்னவென்றால், இந்த நோயிற்று இருக்கக்கூடிய இந்த பணியாளனை நான் எப்படியாகிலும் by all means I must get him healed. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அவர் எங்கு சென்றாலும் இது போன்ற வியாதியஸ்தர்களை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே அவர் நம்முடைய இடத்திற்கு வந்திருக்கின்றார் என்று அவன் அறிந்த மாத்திரத்தில் தானே அந்த வியாதியஸ்தனை, அந்த பணியாளனை, தன்னுடைய வேலைக்காரனை எப்படியும் சொஸ்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவன் ஆசித்தவனாக இருந்தான். அவனிடம் பணியாட்கள் இருந்தார்கள். அவரிடம் அவனுடைய கட்டளையை ஏற்று நடத்துவதற்கு 100க்கு மேற்பட்டவர்கள் அங்கு காணப்பட்டார்கள். யாரெல்லாம் அந்த 100க்கு அதிபதியுடைய இல்லத்தில் காணப்படுகின்றார்களோ, அவருடைய பொறுப்பின் கீழாக காணப்படுகின்றார்களோ, அவர்கள் அனைவரும் பெயர் இட்டு அழைக்கப்படுபவர்கள் அல்ல. அவர்களுக்கென்று ஒரு இலக்கம், எண் கொடுக்கப்பட்டிருக்கோ, அந்த எண் மூலமாகத்தான் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஒருவேளை ஒரு எண்ணை, இலக்கத்தை ஏந்திய இருக்கக்கூடிய ஒரு நபன் வியாதியுற்று மரித்து போவான் என்றால் இன்னொருவனை அங்கு அனுப்பி, தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த 100ஐ அவர்கள் நிறைவு செய்வார்கள். இங்கு அவரிடத்தில் பணி செய்த பணியாள், வேலைக்காரன், அவன் மரித்தானா இல்லையா என்பது எந்த கணக்கிலும் வராத ஒன்று என்ற போதிலும், அவன் பணியை செய்யக்கூடிய நிலையில் அவனுடைய உடற்கூறு அவனுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் அவன் கொன்று போடப்படலாம் என்று சட்டம் கூறியிருக்கும் பொழுது, அந்த சட்டத்தையும் மீறி இந்த 100க்கு அதிபதி தன்னில் இருக்கக்கூடிய அந்த மனதுருக்கத்தின் காரணமாக எப்படியாகிலும் அவரை நான் என்ன செய்ய வேண்டும்? சுத்தப்படுத்த வேண்டும். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனை எப்படியாகிலும் காப்பாற்றிவிட வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டான். அதற்காக ஒரு யுக்தியை கையாண்டான். என்ன யுக்தி? அநேக நேரங்களில் இது போன்ற பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய சொந்த யுக்திகளை பயன்படுத்துவார்கள். தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து நிறைவேற்றுவதற்கான யுக்திகள், உலக பிரகாரமான யுக்திகளாகவும் அவையில் இருக்கலாம். இந்த 100க்கு அதிபதி அது போன்ற ஒரு யுக்தியை அவன் என்ன செய்கின்றான்? கையாளுகின்றான். என்ன யுக்தி? வந்து கொண்டிருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு யூதர். அவர் எங்கு சென்றாலும் அவரை பார்ப்பதற்காக, அவருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிறதான அந்த சொசத்தை பெறுவதற்காக அநேகர் திரளாக கூடுவார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். இப்பொழுது அவரை இவன் சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கான முன்கூட்டி அவன் ஒரு 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 அப்பாயின்மெண்டை பெற வேண்டும். பிகாஸ் he is an official and he is the rabbi. இப்போது இதை என்ன செய்யலாம் யோசிக்கிறான்.
தன்னுடைய அந்த படைகளில் இருக்கக்கூடிய அந்த ரோம பேரரசு அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஜவான்களை, படை வீரர்களை அனுப்பினோம் என்றால் கண்டிப்பா இவர்கள் எந்த விதத்தில் போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பார்கள் என்பதில் அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. So he deleted them. அவங்க வேண்டாம். ஒருவேளை தன்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அனுப்பினார். இவன் ஒரு ரோம பேரரசின் கீழாக பணி செய்யக்கூடிய நூற்றுக்கதிபதி. அவனுடைய இல்லத்திலிருந்து வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு விரோதமானவர்கள். ஆகவே எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் கிறிஸ்துவினால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்பதில் அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆகவே அவன் என்ன செய்யறான், இஸ்ரவேலில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த சமூகத்தை சேர்ந்தவரோ அவற்றிலிருந்து சாதாரண ஆளை அவன் தெரிந்து கொள்ளவில்லை, மூப்பர்களை, விசேஷமானவர்களை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தண்டையில் இவர்கள் சென்றால் இவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புறம் தள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையில் அவன் நினைத்த அந்த மூப்பர்களை அவரிடத்தில் அவன் அனுப்புகிறான். தேவனுக்கு பிரியமானவர்களே, he plays a strategy so that whoever is sent by him be honored by Christ. கிறிஸ்துவினால் மதித்து கிறிஸ்துவினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மூப்பர்களை, அவரை சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை அவன் அனுப்பி வைக்கின்றான். அவரை ஈர்ப்பதற்கு யூதர்களிலேயே தனக்கு மிகவும் அறிமுகமானவர்களை, கிறிஸ்துவை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களை அவன் தெரிந்தெடுத்து அனுப்பினான். இங்கு இப்பொழுது அனுப்பப்பட்ட இவர்களுக்கு இவனை பற்றியும் நன்றாக தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் நன்றாக தெரியும். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்களை தெரிந்தெடுத்து அவன் என்ன செய்யறான், அவர் கிறிஸ்துவண்டை அவர்களை அனுப்புகின்றான். அவன் எப்படியும் சொஸ்தமடைந்து விட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் எவற்றையெல்லாம் செய்து அவரை சொஸ்தப்படுத்த முடியுமோ அவற்றையெல்லாம் செய்து, these elders of Jews were the spiritual leaders of Israel. இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆவிக்குரிய தலைவர்கள். ரோம அதிகாரத்திற்கு இணங்கி போக மாட்டாங்க. இங்கு ரோம அதிகாரத்திற்கு உட்பட்ட இந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன மாத்திரத்தில் தானே அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், ஆவிக்குரிய இஸ்ரவேலருடைய அதிகாரிகள், இவன் சொன்ன மாத்திரத்தில் தானே அவர்கள் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஒத்துக்கொண்டார்கள். This centurion not only had the compassion, he was keeping good rapport with the spiritual leaders of those days. இவன் தன்னுடைய மனதில் கரிசனை உள்ளவனாக மாத்திரம் காணப்படவில்லை. வேதம் என்று சொல்லுகின்றது, ஆவிக்குரிய அந்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே, தலைவர்களுக்கு மத்தியிலே ஒரு நல்ல பழக்கத்தை உடையவனாக இருந்தான். அவர்களோடு பழகக்கூடியவனாக இருந்தான். அவன் கூறும் வண்ணம் செய்வதற்கும், அவன் கூறியவற்றிற்கு மேலாக செய்வதற்கும் அவர்கள் தங்களை ஒப்புக்கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களோடு இவன் பழக்கத்தில் இருந்தான். எவ்வளவு தூரத்திற்கு அவன் அவர்களை நேசித்தான், அவர்கள் இவர்களை நேசித்தார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த நூற்றுக்கு அதிபதியை இந்த யூத மூப்பர்கள் எவ்வளவு தூரத்திற்கு நேசித்தார்கள் என்றால், எப்படி ஆகிலும்
இந்த நூற்றுக்கு அதிபதி தங்களை பணித்த அந்த பணியில் நாங்கள் வெற்றியோடு திரும்ப வேண்டும். எப்படியாகலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் என்ன செய்ய சொன்னானோ அதை செய்வதற்காக அவருடைய மனதை மாற்றியவர்களாக நாம் வர வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு அவர்கள் சென்றார்கள். அவர்கள் துரிதமாக செய்தார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் பணித்திருந்தானோ அந்த பணியை செய்தார்கள். அந்த பணியை அவர்கள் துரிதமாக செய்தார்கள். என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் உபயோகிக்க முடியுமோ, எந்தெந்த வார்த்தைகளை எல்லாம் உபயோகித்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவன் பால் தயவுள்ளவராக இருப்பார் என்று அவர்கள் யோசித்தார்களோ அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக அவர்கள் கிறிஸ்துவினிடத்தில் உபயோகித்தார்கள். வசனம் 4 என்ன சொல்லுகிறது? அவர்கள் கிறிஸ்துவினிடத்தில் வந்து கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். சும்மா அவன் அனுப்புனான்றதுக்காக அங்க வரவில்லை, கருத்தாய். அவரிடத்தில் அவர் பேசும்பொழுது, நீர் இந்த தயவை செய்வதற்கு அவன் பாத்திரவானாக இருக்கின்றான். வியாதியாக மரணப்படுக்கையில் இருக்கும் அந்த அடிமை அவன் பாத்திரவான் என்று அவர்கள் அங்கு சொல்லவில்லை. நீர் செய்ய போகின்ற அந்த சொத்தத்திற்கு வியாதியாய் இருக்கக்கூடிய அந்த அடிமை பாக்கியவான் என்று சொல்லவில்லை. எங்களை அனுப்பியவன் பாக்கியவான், பாத்திரவான். 5வது வசனம் என்ன சொல்லுவது? அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கக்கூடியவன். ரோம அதிபதியாக இருந்த போதிலும், நூற்றுக்கு அதிபதியாக அவன் செயல்பட்ட போதிலும், நமக்கு விரோதமாக நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரோமர்களுக்கு கீழே அவன் பணி செய்த போதிலும், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கக்கூடியவன். நம்முடைய என்று அவனை குறித்து அவரிடத்தில் சொல்லுகின்றார்கள். நம்முடைய ஜனத்தை நேசிக்கக்கூடியவன். அவன் நம்முடைய ஜனத்தையோ நம்மையோ நேசிக்கக்கூடியவன் மாத்திரமல்ல, அந்த நேசத்தை நம்மிடத்தில் காட்டுவதற்காக ஒரு ஜெப ஆலயத்தை, synagogue has been built by him, நமக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய ஆராதனைக்காக, நம்முடைய தொழுகைக்காக ஒரு தொழுகை தலத்தை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்தவன். அநேகர் உம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை அவனில் எவ்வளவு தூரத்திற்கு இருந்திருக்கும் என்றால் அவன் அந்த தொழுகை ஸ்தலத்தை கட்டி கொடுத்திருப்பான். தேவனுக்கு பிரியமானவர்களே, கப்பர்நகூமில் வசிக்கக்கூடிய எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஒன்றை அவன் செய்திருக்க வேண்டும் என்றால் ஒரு சமூக கூடத்தை கட்டி கொடுத்திருக்கலாம், ஒரு பார்க் கட்டி கொடுத்திருக்கலாம், ஒரு சத்திரத்தை அவன் கட்டி கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி அவன் நம்மை நேசிக்கின்றான் என்ற அந்த நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு அவன் நம்மை மாத்திரமல்ல, நாம் தொழுகை செய்யக்கூடிய அந்த யெகோவாவை நேசிக்கின்றான் என்பதை உறுதி செய்வதற்காக நாம் தொழுகை செய்யக்கூடிய அந்த தொழுகை தலத்தை அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? நமக்கு கட்டி கொடுத்திருக்கின்றான். நாம் மாத்திரம் பயனுறும்படியாக. He has not built any multi-social building, community building, synagogue. நாம் மாத்திரம் பிரவேசிக்கக்கூடிய, நாம் மாத்திரம் தொழுகை செய்யக்கூடிய அந்த ஜெப ஆலயத்தை அவன் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறான்? கட்டி கொடுத்திருக்கின்றான். They were literally, வேதம் என்ன சொல்லுகிறது? They were literally begging. யாருக்காக? இந்த நூற்றுக்கு அதிபதிக்காக. எதற்காக? அவன் அவர்களை நேசித்தான், அவர்கள் அவனை நேசித்தார்கள். அவனோடு பழகிய விதத்தில் அவர்கள் அவனுடைய மனதுருக்கத்தை கண்டார்கள்.
அவனோடு அவர்கள் பழகிய நிலையில் அவன் யெகோவாவின் தேவனை குறித்து என்ன ஒரு நிலையை தன்னுடைய சிந்தையில் வைத்திருக்கின்றான் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன எண்ணம் அவன் தன்னுடைய மனதில் வைத்திருந்தான் என்பதையும் அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். இரண்டாவது, இஸ்ரவேல் இருக்கின்ற ஒரு தேசம் அந்த நாட்களில் இல்லை. டெரிட்டரி வைஸ் இருந்தாலும் அவர்களை அவன் ஒரு தேசமாக பாவித்து, தேவனுடைய பிள்ளைகளை தேசமாக பாவித்து, ஆபிரகாமிற்கு தேவன் பாராட்டிய அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் அவர்கள் இஸ்ரவேல் தேசமாக அழைக்கப்படுகிறார்கள் என்பதை அவன் நன்றாக அறிந்து அந்த நிலையில் அவர்களை உயர்த்தி பிடித்தவனாக காணப்பட்டான். They said he loves our nation and built as a synagogue. நம்முடைய தேசத்தை, நம்முடைய ஜனங்களை, நம்முடைய தேவனை, நம்முடைய ஆராதனை முறைமைகளை அவன் நேசித்ததினால் நமக்கென்று ஒரு தொழுகை ஸ்தலத்தை அவன் கட்டி கொடுத்திருக்கின்றான். இரண்டாவது, அவனை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது அவனுடைய ஹியூமிலிட்டியை பற்றி சொல்லுகின்றார்கள். அவன் எவ்வளவு தூரத்திற்கு தாழ்மை உள்ளவனாக காணப்பட்டான். He is a military commander with significant authority over that particular region. அவன் எந்த இடத்தில் நூற்றுக்கு அதிபதியாக அவன் பொறுப்பேற்றிருந்தானோ அந்த இடத்தில் அவன் அந்த இராணுவத்திற்கு பொறுப்பாளியாக இருந்தான். அவருடைய பாதுகாப்பிற்கு பொறுப்பாளியாக இருந்தான். அவர்களை குறித்து ரோம பேரரசுக்கு என்னவெல்லாம் தகவல் கொடுக்க வேண்டுமோ அந்த தகவல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவன் வலிமை பெற்றவனாக காணப்பட்டான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் வான்னு கூப்பிட்டா வருவதற்கும், இதை போய் செய் என்று சொன்னால் அதை செய்வதற்கும் எண்ணற்றவர். அப்படி இருந்த போதிலும் கூட தனக்கு கீழாக பணியாற்றக்கூடிய அந்த பணியாட்களை அவன் அனுப்பவில்லை. தன்னுடைய இல்லத்தில் பணி செய்யக்கூடிய அந்த வேலையாட்களையும் அவன் செய்யல, அனுப்பல. யூத மூப்பர்களை அவன் அனுப்பினான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் தன்னுடைய அதிகாரத்தை கிறிஸ்துவுக்கு உண்பதாக காட்டாமல் தன்னுடைய பணிவை அவன் காட்டினான். எப்படி? அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களை அவன் அனுப்பாமல் இந்த யூத மூப்பர்களை அவன் அனுப்பினான். இந்த யூத மூப்பர்களை அவன் அவரிடத்தில் அனுப்புவதற்கு என்னவெல்லாம் அவரிடத்தில் அவன் சொல்லி இருக்க வேண்டும், எவ்வளவு தூரத்திற்கு அவன் அவர்களுக்கு உண்வதாகவும் தன்னை தாழ்மைப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஏன் இந்த மூப்பர்களை அவன் அனுப்ப வேண்டும்? லூக்காவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளின் நிமித்தமாக. இவர்கள் போனதான் சரியா இருக்கும் என்று அவர்களிடத்தில் மூப்பர்களை அவன் அனுப்பி அதை அவர்கள் சற்று அவன் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அவர்கள் செய்து முடித்தார்கள். எவ்வளவு தூரத்திற்கு அவர்களிடத்தில் கிறிஸ்துவனிடத்தில் அவர்கள் பேசியிருப்பார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் எவ்வளவு தூரத்திற்கு அவரிடத்தில் அவர்கள் பேசியிருந்தால் இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இல்லத்திற்கு போகும்படியாக தீர்மானித்தார், சென்றார். மத்தேயு புத்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? கப்பர்நகூமில் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து
லூக்காவின் புத்தகம் 7வது அதிகாரத்தில் அவன் ஆட்களை அனுப்பினான். அநேக நேரங்களில் ஒரு உயரிய அந்தஸ்தில் பதவியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு முக்கியமான நபரை சென்று பேச வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக they will send emissaries. தங்களில் அதிகாரத்திற்குட்பட்ட யாரை சென்று பேச வேண்டுமோ அவரிடத்தில் பேசக்கூடிய அளவிற்கு தகுதி படைத்த ஒருவரை அனுப்புவார்கள், எமிசரிஸ். அந்த மாதிரி அவன் அவர்களை அனுப்பினாலும் அவன் கிறிஸ்துவை சென்று சேர்ந்ததற்கு ஒப்பாக அது கருதப்பட்டு வந்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த லூக்காவின் புத்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகின்றது? இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? இவர்கள் போய் அவரிடத்தில் வேண்டுதல் செய்த மாத்திரத்திலே இவன் நீர் வந்து அந்த வேலைக்காரனை சொஸ்தப்படுத்துவதற்கு அவன் பாத்திரன், அவனுக்கு எல்லா விதமான தகுதியும் இருக்கு, நீர் எதிர்பார்க்கக்கூடிய அவனை சந்திப்பதற்காக எதிர்பார்க்கக்கூடிய எல்லா தகுதியும் உடையவனாக அவன் இருக்கின்றான் என்று சொன்ன மாத்திரத்தில் தானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரு? அவர்களிடத்தில் அவர்களோடு வரும்படியாக அவர் தீர்மானித்து அவனுடைய இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்து வரைக்கும் வந்த மாத்திரத்தில் இப்பொழுது 7வது அதிகாரம் லூக்காவின் புத்தகம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? தன் நண்பர்களை அவன் என்ன செஞ்சானா? அனுப்பினான். இப்பொழுது அவன் தன் நண்பர்களை அனுப்பினான். அவர்கள் மூலமாக அவன் என்ன பேசினான் தெரியுமா? ஆண்டவரே, லார்ட், நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு உம்மை நீர் வருத்திக் கொள்ள வேண்டாம். நீர் என் வீட்டிற்கு வருவதற்கும் என்னுடைய வாசலில் பிரவேசிப்பதற்கோ நான் பாத்திரவான் அல்ல. Through his friends he called him Lord. ஆண்டவரே, நான் வாவென்று சொன்னால் வருவதற்கும் போவென்று சொன்னால் போவதற்கும் அநேகர் இருக்காங்க. அப்பேற்பட்ட அதிகாரம் படைத்த அவன் அவரை லார்ட் என்கின்றான். என்னுடைய அதிகாரத்திற்கெல்லாம் மேலான சர்வலோகத்தையும் படைத்து தன்னுடைய ஆளுமைக்கு கீழாக வைத்திருக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவரே லார்ட். நீர் என் வீட்டின் வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. He did not deserve the honor of Jesus' presence. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சமூகத்தை அவருடைய இல்லத்தில் பாராட்டுவதற்கு அவன் தகுதி உடையவனாக அவன் தன்னை நினைக்கவில்லை. He did not feel worthy to speak with Jesus in person. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் அவன் போய் நின்று அவரிடத்தில் பேசுவதற்கு தனக்கு தகுதி இல்லை என்று அவன் தீர்மானித்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இல்லத்திற்கு தன்னுடைய வாசப்படியை மிதிப்பதற்கு தான் தகுதியற்றவன் என்று யோசித்த தீர்மானித்த அதே நூற்றுக்கு அதிபதி இப்பொழுது என்ன செய்கிறான்? தான் நான் அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நின்று அவரிடத்தில் பேசுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. I am a sinner. அவரும் வரல, இவனும் போகல. ஆனால் சொஸ்தம் எப்படி உண்டாகும்? They said that he was worthy, but he said he was not worthy. அந்த மூப்பர்கள் அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் உம்முடைய உதவிக்கு பாத்திரவான் என்று சொன்னார்கள். இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்லுகின்றான்? உம்முடைய சமூகத்தண்டையில் வருவதற்கு
நான் பாத்திரவான் அல்ல. மூப்பர்கள் அவனை உம்முடைய தயவை பாராட்டுவதற்கு அவன் பாத்திரவான் என்றார்கள். அவன் தன்னை தகுதியற்றவன் என்றான். என் வீட்டு வாசலை மிதிப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன். உலக பிரகாரமாக அந்த நாட்களில் புறஜாதியினுடைய வாசலில் யூதர்கள் பிரவேசிப்பது சமூக அளவில் அது தடை செய்யப்பட்டிருந்துச்சு. பிரமாணத்தின்படியாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கட்டி காத்து வந்த அந்த சடங்காச்சார பிரமாணத்தின்படியாக தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு யூதன் புறஜாதியினுடைய இல்லத்தில் செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அதே போன்று ஒரு புறஜாதியினுடைய இல்லத்திற்குள் ஒரு யூதன் நுழைவதற்கும் ரபியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நுழைவதற்கும் அங்கு சட்டம் இடம் கொடுக்கவில்லை. மூப்பர்கள் அவர்கள் கண்ட தகுதியை வைத்து, அவனது வாழ்க்கையை வைத்து, அவன் எப்படி நல்லவனாக வாழ்ந்தானோ அதை வைத்து, அந்த தகுதியை வைத்து அவனை அவர்கள் பாத்திரவான் என்று சொன்னார்கள். நீர் அவனுடைய இல்லத்திற்கு வந்து அவன் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய வேலை ஆளை நீர் சுகப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதி இருக்கணும். ரபியாகிய நீர் அவனுடைய இல்லத்தின் வாசலை மிதிப்பதற்கு அவனுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அப்படி அந்த தகுதி சமூக அளவிலும் அந்த தகுதி பிரமாணத்தின் அடிப்படையிலும் வகுக்கப்பட்டிருக்கும் பொழுது நீர் சும்மா போய் அங்க என்ன செய்ய முடியாது. நீர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீரோ அதை என்ன செய்ய முடியாது. அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அவனுக்கு நீர் எதிர்பார்க்கக்கூடிய தகுதி இருக்கிறது. அவன் நீர் என்ன செய்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான பாத்திரவான். ஆனால் அவன் கிறிஸ்துவுக்கு முன், தேவனுக்கு முன் எப்படி செல்ல வேண்டுமோ அதை பின்பற்றினான். He felt himself unworthy to stand before the Lord. கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவன் தான் நிற்பதை தூஷணமாக கருதினான். செய்ய முடியாத, செய்யக்கரிய ஒரு செயலாக அவன் வைத்திருந்தான். யூத மூப்பர்கள் தங்களுடைய வழக்கத்தின்படி தேவ சமூகத்தை நாடுவதற்கு உரிய தகுதியை முன்வைத்து சென்றார்கள். அந்த மூப்பர்கள், தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நூற்றுக்கதிபதிக்குரிய தகுதியை, அவனுடைய வாழ்க்கையை, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நிலையை வைத்து, அவனில் இருக்கக்கூடிய தகுதியை வைத்து அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த மூப்பர்களுக்கு என்ன ஒரு காரியம் தேவனுடைய சமூகத்தில் போகும்பொழுது இருக்க வேண்டுமோ அது இருந்தால்தான் அவங்க போவாங்க. அவர்கள் போய் இருக்கிறார்கள். அந்த தகுதி அவனிடத்தில் இருக்கின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த வேலையாளை சொஸ்தப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தில் போய் கேட்பதற்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியை வைத்து கிறிஸ்துவனிடத்தில் போனார்கள். ரெண்டு பேர் தேவ ஆலயத்துக்கு போனாங்க. அதில் ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். லூக்காவின் புத்தகம் 18வது அதிகாரம் வசனங்கள் 10 to 14 வரைக்கும். அந்த பரிசேயன் தேவ ஆலயத்திற்குள்ளாக சென்று அங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய இருக்கையில் முன் வரிசையில் முதலாவதாக அமர்ந்து, தேவனே, நான்
பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆக மற்ற மனுஷரை போன்று அல்லாதவன். இதோ ஒருத்தன் அந்த ஆலயத்தின் வாசற்படியில் நின்று கொண்டிருக்கின்றானே, அந்த ஆயக்காரனை போன்றும் நான் இல்லை. அப்படி இல்லாது என்னை நான் இந்த உம்முடைய சமூகத்தில் வைத்து உமக்கு உண்பதாக நிற்பதற்கான அந்த தகுதியை உடையவனாக நான் இருப்பதினால், உம்முடைய சமூகத்தில் நான் பாத்திரவானாக இருப்பதினால், நிற்பதற்கு பாத்திரவானாக இருப்பதினால், நான் உமக்கு உண்பதாக நான் என்ன செய்றேன்? வந்து நிற்கிறேன். அவர்களுக்குள்ள தகுதியை, பரிசுத்தத்தை, அவர்களில் இருக்கக்கூடிய அந்த உரிமையை வைத்து தேவனுடைய சமூகத்தை நாடினார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அதே போன்றுதான் தேவனுடைய சமூகத்தை நாட, அவரை தரிசிக்க தன்னுடைய தகுதியை இந்த மூப்பர்களும் முன்வைத்தார்கள். என்னவெல்லாம் தகுதி தேவ சமூகத்தில் செல்பவர்களிடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த தகுதி, என்னவெல்லாம் தகுதியை இந்த நூற்றுக்கதிபதி வைத்திருக்கின்றானோ அவனுடைய தகுதியை கொண்டு போய் அவருடைய பாதத்தில் வைத்து அவர்கள் கேட்டார்கள். ஆனால் இந்த நூற்றுக்கதிபதி என்ன செய்தா? அவருடைய சமூகத்தை நாடாமல், அவனுக்கு தெரியும் அவருடைய சமூகத்தில் செல்வதற்கு அவனுக்கு எந்த தகுதி இல்லை, அவருடைய சமூகத்தை நான் அடைவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. ஆகவே அவன் என்ன செஞ்சான்? அவருடைய சமூகத்தை நாடாமல், அவருடைய சமூகத்திற்கு அண்டி செல்லாமல் அவன் தூரத்திலேயே நின்றான். He kept himself away from his place. தூரத்தில் நின்று. லூக்காவின் புத்தகம் 18:13 சொல்லுது, இந்த ஆயக்காரன் ஞானா தூரத்திலே நின்று. He was not able to go nearer to him. தன்னுடைய கண்களை ஏறெடுத்து ஆயக்காரன் பார்ப்பதற்கு துணிவில்லாமல் தன்னுடைய மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என் மீது கிருபையாயிரோ. ஒருவேளை இவன் இந்த ஆயக்காரன் இந்த பரிசேயனை போன்று உள்ள போய் தேவனுடைய சமூகத்தில் நெருக்கமாக நின்றிருப்பான் என்றால் அவன் தன்னுடைய பாவத்தை என்ன செஞ்சிருக்க முடியாது? அதிகமாக உணர்ந்திருக்க முடியாது. தேவனுடைய சமூகத்தை அவன் நாட முடியாமல் அவன் தன்னை தூரத்தில் வைத்துக் கொண்டிருந்தபடியினால், அந்த பாவம் என்னதென்று அவன் உணர்ந்தபடியினால், அந்த பாவத்தின் கோரம் என்னவென்று அவன் பார்த்தபடியினால், தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யறான்? நான் உம்முடைய பர்வத தண்டையிலே, உம்முடைய சமூக தண்டையிலே நான் வருவதற்கு தகுதியற்றவன் என்று அவன் வானத்தை ஏறெடுத்து பார்த்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு துணிவில்லாமல் தன்னுடைய மார்பிலே அடித்துக் கொண்டு, ஒருவேளை அவன் உள்ள போய் பரிசீலனோடு உட்கார்ந்து மார்பில் அடிப்பிடிச்சு அந்த பாவங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய நிலையை அவன் பெற்றிருக்க முடியாது. தேவனே பாவியாகி என் மீது நீர் கிருபையாயிரும். அதே போன்று நூற்றுக்கதிபதியும் அவரண்டே சென்று முறையிட துணிவில்லாமல், இந்த ஆயக்காரனுடைய நினைவை தான் இந்த நூற்றுக்கதிபதிக்கு இருந்துச்சு. He was not able to go near him. அவன் தூரத்திலே நின்று ஆட்களை மட்டும் அனுப்பிட்டு தன் கண்களை அவருக்கு உண்பதாக ஏறெடுக்க துணிவில்லாமல், பாவியாகி என் மீது நீர் கிருபையாயிரும் என்று அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். மூப்பர்கள் அவனை தகுதியானவன் என்று அவனுக்கு பரிந்துரைத்தார்கள். அவன் I am not worthy my Lord, நான் அதற்கு பாத்திரவான் அல்ல என்று தேவ சமூகத்தில் அவன் தன்னை தாழ்த்தினான். மூன்றாவதாக இந்த வேதத்தின் பகுதி என்ன நமக்கு சொல்லுகின்றது?
ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். The centurion assumes Jesus is powerful enough to heal his dying servant without entering his home from distance. இந்த நூற்றுக்கு அதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கிருக்கின்றாரோ, எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றதோ அவ்வளவு தூரத்தில் இருந்து கொண்டே இங்கு அவருடைய சமூகத்தில் நான் வேண்டிக் கொண்ட அந்த வேண்டுதல்களை சந்திப்பதற்கு அவர் வல்லமை படைத்தவராக இருக்கின்றார். Though he is away from us, தூரமாக அவர் காணப்பட்டாலும் அவருடைய குணமாக்கும் கரங்கள் நம் மீது சமீபமாக இருக்கின்றது என்று அவன் விசுவாசித்தான். நான் பாவத்தின் கொடுமையால் எவ்வளவு தூரமாக்கப்பட்டிருந்தாலும், நான் பாவத்தின் கொடுமையால் எவ்வளவு புறமாக்கப்பட்டவராக இருந்தாலும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் தேவனே, ஒரு மனிதன் சுகமாக்கப்பட, ஒரு மனிதன் விடுவிக்கப்பட, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட, பரிசேயர் பாணியில அந்த மூப்பர்கள் அவன் பாத்திரன் என்ற தகுதியை வைத்து பேசினார்கள். எப்படி பரிசேயர் தன்னுடைய தகுதியின் அடிப்படையில் போய் அந்த ஆலயத்துக்கு முன்பாக உட்கார்ந்தானோ, அதே போன்று இந்த மூப்பர்கள் என்ன செய்கிறார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் பேசும்பொழுது அவனுடைய தகுதியை வைத்து தான் பேசுறாங்க. தகுதியை வைத்து நீர் அவனுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு அவன் பாத்திரவானாக இருக்கிறான். He loves our community. He loves our people. He loves our Lord. He loves that we all should gather in the synagogue and worship. ஆகவே அதை அவன் கட்டி கொடுத்திருக்கின்றான். He loves everything. And so he is qualified enough to come unto thy presence. நீர் அந்த அந்த உதவியை வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு அவன் பாத்திரவானாக இருக்கின்றான் என்று அவன் எவ்வளவு தூரத்திற்கு அவருடைய சமூகத்தில் அவருடைய தகுதியை வைத்து பேசினார்கள். யூதர்கள் தாங்கள் ரட்சிக்கப்பட தேவனுக்கு பிரியமானவர்களே, தாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அடிப்படையே தங்களுடைய தகுதி என்று அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். யூதர்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய ரட்சிப்பிற்கு நாங்கள் பாத்திரவான்கள், ஏனென்றால் நாங்கள் அவருடைய பிள்ளைகள், நாங்கள் அவருடைய பிள்ளையாக, வாரிசாக, ஆபிரகாமின் வாரிசாக, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருப்பதினால் அந்த அடிப்படை எங்களுக்கு போதும், அந்த தகுதி எங்களுக்கு போதும். நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த தகுதி எங்களுக்கு மாத்திரமே உண்டு. அந்த தகுதி எங்களுக்கு மாத்திரம்தான் உண்டு. அது ஆபிரகாமுக்கு தேவன் பாராட்டிய வம்சாவழி உரிமை. அந்த தகுதி எங்களுக்கு எப்படி வந்துச்சு? எங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் எங்களுக்கு கொடுத்த உரிமை. என்ன உரிமை? மேசியா வருவார், அந்த மேசியா எங்களுக்கு மாத்திரமே வருவார். அவர் என்னவெல்லாம் இந்த உலகத்தில் பாராட்டும்படியாக வருகின்றாரோ அதற்கு தாங்கள் மாத்திரம் பாத்திரவான்கள். எப்படி எங்களுக்கு நாங்கள் மாத்திர பாத்திரவான்கள்? நாங்கள் அந்த தேவன் ஆபிரகாமுக்கு பாராட்டிய அந்த வாக்குத்தத்தத்தின் வாரிசுகள், உரிமை சார்ந்தவர்கள். அந்த தகுதியின் அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ரட்சிப்பு என்று யூதர்கள் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மூப்பர்களும் அதே மாதிரி போய் சொல்றாங்க. அவனை குறித்து நூற்றுக்கு அதிபதியை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? He is qualified enough.
நீர் எந்த உதவியை அவனுக்கு பாராட்ட வேண்டும் என்று ஆசிக்கின்றாரோ அந்த உதவியை நீர் பாராட்டுவதற்கு அவன் பாத்திரவான். அது இருப்பதைக் கண்டு அவரது நம்பிக்கையின் அடிப்படையில் அவனில் அவர்கள் கண்ட அந்த தகுதியின் அடிப்படையில் கிறிஸ்துவிடத்தில் சொஸ்தப்படுத்தும்படியாக வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அவங்களும் என்ன செய்யறாங்க? தகுதியைத்தான் முன்னால வைக்கிறாங்க. தகுதியைத்தான் முன்னால வைக்கிறாங்க. பாத்திரவான் என்று சொல்லக்கூடிய தகுதி அவனில் இருக்கின்றது என்று தகுதியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாராட்ட வேண்டிய அந்த சொஸ்தத்தை பெறுவதற்கு அவர்கள் அப்படித்தான் வைக்கிறாங்க. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றா? அந்த தகுதி என்கிட்ட இல்லை, அந்த தகுதி என்கிட்ட இல்லை, நான் பாவி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திற்கு முன்பாக நிற்பதற்கு நான் தகுதியற்றவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் என்னுடைய வேண்டுதல்களை நான் வைப்பதற்கு என்னுடைய நாவு தகுதியற்றது. ஆகவே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். தேவனுக்கு பிரியமானவர்களே, என் வேண்டுதல் கிடைக்க வேண்டிய சுகம், எனக்கு கிடைக்க வேண்டிய விடுதலை கிடைக்கும் என்று அவன் விசுவாசித்தான். எந்த வார்த்தையில் சுகம் இருக்கின்றதோ, எந்த வார்த்தையில் விடுதலை இருக்கின்றதோ, எந்த வார்த்தையில் ரட்சிப்பு இருக்கின்றதோ, அந்த வார்த்தை கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கின்றது என்று அவன் விசுவாசித்தான். அந்த வார்த்தை குறித்து அவன் தியானிக்க ஆரம்பித்தான். யோவானின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். மூப்பர்கள் பாத்திரவான் என்ற தகுதியின் அடிப்படையில் சுகத்தை, விடுதலையை, ரட்சிப்பை வேண்டி நின்றார்கள். They exercised their right. அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை வைத்து அவர்கள் இவனுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னா? நான் தகுதியற்றவன், நான் பாத்திரவான் அல்ல. ஆனால் உம்முடைய வார்த்தை, அந்த வார்த்தையில் எனக்கு ரட்சிப்பு உண்டு. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரம் போதும், சுகம் எனக்கு உண்டு என்று அவன் விசுவாசித்தான். அவரது வாயிலிருந்து வரும் வார்த்தையினால் ரட்சிப்பு, தேவனிடத்திலிருந்து வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து எனக்கு ரட்சிப்பு உண்டு என்று அவன் விசுவாசித்தான். என்ன வார்த்தை? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என்னுடைய வேலையால் சுகம் பெறுவான் என்று ஒரு வார்த்தையை குறித்து அவன் பேசும்பொழுது என்ன சொல்லுகின்றான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகின்றான். யாரிடத்தில்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலேயே பேசுகின்றான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அந்த வார்த்தையில் வலிமை உண்டு என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஏனென்றால் அந்த வார்த்தை ஆதியிலே தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை ஆதியிலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். வார்த்தையாகிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவைத்தான் பெறுவதற்கு தன் விடுதலைக்காக, தன் வேலையாளின் சொத்தத்திற்காக வார்த்தையாக கிறிஸ்துவை வேண்டி நின்றான். The word Jesus, word or Jesus versus நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. இங்க வார்த்தை கிறிஸ்து ஒருபுறம், இன்னொரு இடத்துல நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல என்ற தகுதி. கிறிஸ்து ஒரு இடத்துல, தகுதி ஒரு இடத்துல.
இந்த தகுதி வம்சாவழியாக வந்ததால் அது அவர்களுக்கு மாத்திரமே என்று அவர்கள் வைத்திருப்பது, சொந்தமாக வைத்திருப்பது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு ரெண்டு காரியத்தை இங்கு சொல்லுது. ஒன்று வார்த்தையாகிய கிறிஸ்து, இன்னொன்னு தகுதி, பாத்திரவான். என்ன தகுதி? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்ற தகுதி, அந்த வம்சாவழியில் வரக்கூடிய ரட்சிப்பு எங்களுக்கு தான் என்று சொல்லக்கூடிய நிலையில் நிற்கக்கூடிய அந்த தகுதி. ஆனால் நூற்றுக்கு அதிபதி வார்த்தையாகிய கிறிஸ்துவை இறுக பற்றிக் கொண்டான். இறுக பற்றிக் கொண்டான். அந்த நூற்றுக்கு அதிபதி தெரிந்து கொண்ட வழிதான் இன்றைக்கு புறஜாதிகளாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கும் வழியாயிற்று. தகுதியின் அடிப்படையில் தேவனுடைய சமூகத்தை நாட முடியாத புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழியை அவன் ஏற்படுத்தி கொடுக்கின்றான். தகுதி சார்ந்து தேவனுடைய பாதத்தில் செல்ல முடியாத பாவிகளாகிய புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பின் வாசலை அவன் திறந்து காட்டுகின்றான். வார்த்தையாக கிறிஸ்து வழியாக வரும் ரட்சிப்பு தகுதியற்ற நமக்கு பாராட்டப்படுகின்றது. லூக்காவின் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் என்ன செய்யறா? சோதிக்கும்படியாக கொண்டு செல்லும் பொழுது அவர் பசியாய் இருப்பதை அறிந்து கற்களை அப்பமாக புசியும் என்று சொன்ன மாத்திரத்தில் தானே இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். ஆதியில் தேவனோடு இருந்த அந்த வார்த்தையினால் பிழைப்பான். ஆதியில் தேவனாக இருந்த அந்த வார்த்தையினால் பிழைப்பான். கிறிஸ்து அவரினால் பிழைப்பான். அந்த கிறிஸ்துவாகிய வார்த்தையை அவன் இறுக பற்றிக் கொண்டான். இறுக பற்றிக் கொண்டான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய சமூகத்தண்டையிலே பாவத்தின் நிமித்தமாக வர முடியாது என்று தூரப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்றார்களோ, புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் அப்படி நினைக்கக்கூடிய நிலையில் நாம் நம்மை அவருடைய சமூகத்தில் வைத்திருப்போம் என்றால் அவருடைய வார்த்தை கிறிஸ்துவாலும் ரட்சிப்பு, அவருடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவாலும் ரட்சிப்பு, வார்த்தையினாலும் ரட்சிப்பு. அந்த கிறிஸ்துவாகிய வார்த்தையை இறுக அவன் பற்றி கொண்டது போன்று நாம் பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு ரட்சிப்பு. The word of God. கடைசியாக his faith was marveled at by Jesus. அவனுடைய விசுவாசம் கிறிஸ்துவினால் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. அவருடைய விசுவாசம் கிறிஸ்துவை ஆச்சரியப்பட வைத்தது. அவர் ஆச்சரியப்படும்படியாக அவரது விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? அவரில் கிறிஸ்து எதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்? அவரது வித்தியாசமான அப்ரோச், அவரது ஆழமான அப்ரோச். அவன் என்னவற்றை அவருடைய சமூகத்திலிருந்து பெற நினைத்தாரோ அதை பெறுவதற்கு அவன் ஒரு வித்தியாசமான நிலையில் அவரை சந்தித்தான். ஆழமான ஒரு சத்தியத்தை தன்னுடைய கரத்தில் பற்றிக் கொண்டு அவரை அவன் சந்தித்தான். இஸ்ரவேலுக்குள்ளே அவரால் காண முடியாத விசுவாசத்தை இவனில் அவர் கண்டார். அது என்ன? இஸ்ரவேலருக்குள்ளும் காணப்பட்ட விசுவாசம் மேசியா வருவார் என்பது. அவர் தம்மை ரோமருடைய இரும்பு கரங்களில் இருந்து விடுவிப்பார் என்பது. யுகனிலும் காத்துக் கொண்டிருந்த மேசியா வருவார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கின்படி அவருடைய சந்ததியாகிய தங்களை தன் ஜீவனை கொடுத்து மீட்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ரட்சிப்பு தங்களுக்கு தாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்ற அந்த தகுதியில் தாங்கள் மாத்திரமே அந்த ரட்சிப்புக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதியில் அது நம்மை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம சேரும் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள்.
அந்த ரட்சிப்பு தங்களுக்கு மட்டுமே சொந்தமானது, அந்த ரட்சகர் தங்களுக்கு மட்டுமே சொந்தமானவர்கள் என்று தங்களுடைய தகுதியின் அடிப்படையில், ஆபிரகாமின் சந்ததி என்ற தகுதியின் அடிப்படையில், ஆபிரகாமின் புத்திரர் என்ற தகுதியின் அடிப்படையில் கிடைக்கப்பெறுவது என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். பட் ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்தான்? தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு, லூக்கா புத்தகம் 4:4 சொல்ல பிரகாரம் தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாகிய கிறிஸ்துவையும் அவரது வாயில் இருந்து வரும் வார்த்தையாகிய அந்த 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 தேவ வசனங்களையும் பற்றி கொண்டு அவனில் வருவதற்கு பாக்கியம் பெற்றான். அப்போஸ்தலர் புத்தகம் 16:31 என்ன சொல்லுகின்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த வார்த்தையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அவனும் அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவன் விசுவாசித்தான். கிறிஸ்துவை அவன் விசுவாசித்தான். கிறிஸ்துவின் சமூகத்திலிருந்து புறப்படுகிறதான அந்த வல்லமையை அவன் விசுவாசித்தான். அப்போஸ்தலர் 4:12 என்ன சொல்லுகிறது? அவராலே அன்றி வேற எவராலும் ரட்சிப்பில்லை. அவருடைய நாமமே எல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய நாமம். நீ பாத்திரவான் என்பதால், தகுதியினால் அல்ல, அவரது நாமத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய ரட்சிப்பை, அவரே அன்றி ரட்சிப்பு வேறு ஒருவராலும் இல்லை, கிடைக்கப்படாத ஒன்றை இந்த நூற்றுக்கு அதிபதி கண்டுகொண்டான். 1 பேதுரு புத்தகம் 1:23 அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத இருக்கக்கூடிய மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. எப்படி? அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாததினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. எதனால்? தேவ வசனத்தினால் நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. Not of corruptible seed. அழிவில்லாத வித்தை குறித்து இங்கு பேசுகின்றார். அழியக்கூடிய வித்தை குறித்து அல்ல. This is not the seed of Abraham, but the seed of God. ஆபிரகாமின் வித்தாக அல்ல, ஏனென்றால் அது அழியக்கூடியது, corruptible one, அழியாத ஒன்று குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாம் வழியே வரக்கூடிய அழிவுக்கு ஏதுவான வித்து அல்ல. எந்த வித்தை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த வித்து அல்ல. என்றென்றும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அந்த அழிவில்லாத வித்து. நீங்களும் நானும் எப்படி ரட்சிக்கப்படுகின்றோம்? சந்ததி வழியாய் வரக்கூடிய அந்த வித்தினால் அது அழியக்கூடியது. ஆபிரகாம் வழியே வரக்கூடிய அழிவுக்கு ஏதுவான மாமிசமான அந்த வித்து புல்லை போலவும் பூவை போலவும் இருக்கின்றதினால் புல் உலர்ந்து அதன் பூவும் உதிரும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. புல்லும் பூவும் எப்படி உதிர்ந்து போகின்றதோ அது மாதிரி அந்த வித்து என்ன செய்யும்? அழிவுள்ளதாக இருக்கின்றது. ஆபிரகாம் வித்து
தேவனுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து என்றென்றும் அழியாதவர், என்றென்றும் அழியாத அவரது வாயிலிருந்து வரும் தேவ வசனம், தேவ வசனமாகிய வித்து, கிறிஸ்துவாகிய வித்து, அவரது வாயிலிருந்து வரக்கூடிய என்றென்றும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான அந்த தேவ வசனமாகிய வித்து, இந்த அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. தேவ சமூகத்தில் ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த அழிவில்லாத மறுபடியும் ஜனிப்பிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு உருவதாக வைத்திருக்கக்கூடிய தேவனுடைய வசனமாகிய அந்த வித்து, பவுல் அதை குறித்து பேசுகின்றார். Your inheritance of the promised salvation is grounded not on your Abrahamic descent, but on your spiritual regeneration. நீங்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வது என்பது நீங்கள் ஆபிரகாம் சந்ததி என்பதனால் மட்டுமல்ல, but on your spiritual regeneration, மறுபடியும் நீங்கள் பிறக்கக்கூடிய அனுபவத்தின் வாயிலாக. அந்த மறுபடியும் பிறக்கும் அனுபவம் கிறிஸ்துவின் மூலம், அவரது மரணத்தின் மூலம், உயிர்த்தெழுதலின் மூலம், அவரது வேத வசனங்களின் மூலம். Not because you are because you have inherited the Abrahamic clan. ஆபிரகாமுடைய வம்சத்தில் வருகின்றேன் என்று சொல்வதனால் மாத்திரமல்ல. தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்கணும். நீங்கள் மறுபடியும் பிறந்து அந்த தேவ வசனங்களுக்கு ஏற்ற நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்? மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் புத்தகம் 15:7 சொல்ல, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புரோஜிதார் என்னுடைய வாயினால் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி அநேக நாட்களுக்கு முன்பே உங்களில் ஒருவனாக இருந்த என்னை தெரிந்து கொண்டாரே. ரட்சிப்பு எங்களுக்கு மாத்திரம், மேசியா எங்களுக்கு மாத்திரம். நாங்கள் எங்களுடைய ரட்சிப்பை ஆபிரகாமின் வழியாய் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லுகின்றீர்களே. அப்படி சொல்லிக் கொண்டிருந்த உங்களில் ஒருவனாகிய என்னை பேதுரு சொல்றாரு, தேவன் வெளியே எடுத்து அது புறஜாதிகளுக்கும் சொந்தமானது என்று என்ன செஞ்சிட்டாரு? என்னை அபிஷேகித்து விட்டாரே. ரட்சிப்பு கிறிஸ்துவின் வழியே வரக்கூடிய கிருபையினாலே. அதான் பாராமீட்டர். ரட்சிப்பு கிறிஸ்துவின் வழியாக வரக்கூடிய கிருபையினால். புறஜாதிக்கும் ஆபிரகாம் சந்ததியா இருக்கும். 1 புத்தகம் 5:11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கின்றார். அந்த நித்திய ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. 100க்கு அதிபதி இந்த ஆழமான சத்தியத்தை அவன் செஞ்சான், அறிந்து தன்னை அணுகுவதை கிறிஸ்து கண்டுபிடிச்சிட்டார். அவன் தூரத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய சமூகத்தில் போய் அழைக்க முடியவில்லை என்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் பார்த்துட்டு என்ன செஞ்சாரு? அவன் தூரத்தில் இருந்தாலே போதும், அவனுக்கென்று பாராட்டப்படுகின்ற வார்த்தையாகிய கிறிஸ்து அங்கு செல்வார். அவன் எங்கு இருக்கின்றார் அங்கு செல்வார். 100க்கு அதிபதிக்கு இருந்த அந்த ஆழமான சத்தியத்தை அறிந்து தன்னை அணுகுவதை அவர் கண்டு ஆச்சரியப்பட்டார். He marveled at his faith. இவ்வளவு ஆழமான சத்தியத்தை அவன் அறிந்து வைத்திருக்கின்றாரே. பிரஜாதிகளுக்கும் ரட்சிப்பு என்ற சத்தியத்தை எனக்கு முழுவதாக வைத்திருக்கின்றாரே. ரட்சிப்பு கிறிஸ்துவினால், அவரது வார்த்தையாகிய வசனங்களினால். நான் அவருக்கு முன் வருவதற்கு பாத்திரன் அல்ல என்று என்னை நான் தாழ்த்தியதினால்
அதுவே என்னுடைய முதற் தகுதியாக கிறிஸ்துவுக்கு உண்பதாக நின்றுச்சு. ரட்சிப்பு கிறிஸ்துவினால். இரண்டாவது தகுதி. மூன்றாவது, அவர் எங்கு நமக்கு பாராட்டி இருக்கக்கூடிய தேவ வசனங்களின்படி நடப்பதினால். நான்காவது, அந்த வேத வசனங்களை கேட்டு கிறிஸ்துவை ஏற்று தங்களுடைய தகுதியற்ற நிலையை அவர் முன் வைப்பதினால் ரட்சிப்பு. இவன் செய்த அனுபவத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டதினால், அவன் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை தன்னுடைய கரத்தில் ஏந்தி தனக்கு முன்பதாக அவன் தன்னுடைய வேண்டுதல் வைக்கின்றான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்து கொண்டார். அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து உலகமெங்கிலும் as gospel it reaches end of the world. உலகத்தின் பல்வேறு நுணுக்கமான இடங்கள் இருக்கும். அது சென்று சேரும்படியான அந்த சுவிசேஷத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வசனத்தின் மூலம், தான் பாராட்டக்கூடிய அந்த கிருபையின் மூலம் இந்த கிறிஸ்தவ உலகத்திற்கு, இந்த உலகத்திற்கு அவர் வைத்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருப்பதினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரமாக வர இருப்பதினால், தர்மையான நூற்றுக்கு அதிபதியை போன்று அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து, நான் பாத்திரவான்கள் அல்ல என்பதை உணர்ந்து, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாராட்டி இருக்கக்கூடிய இந்த அருமையான வேத வசனங்களின் மூலமாக அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆழமான சத்தியங்களின் வாயிலாக அவரை இறுக பற்றி கொண்டு, அவர் வரும்பொழுது இதோ இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பிலே களிக்குறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தோடு நீங்களும் நானும் காணப்பட தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, தர்மையான நேரத்திலே உடைய திரு சமூகத்தை நாடி நாங்கள் வந்து நிற்கின்றோம். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல் யாவற்றையும் தயவாக எங்களுக்கு மன்னித்து, ஏதோ இந்த நாளின் சத்தியத்தை எங்களுக்கு நீர் தயவாக பாராட்டியமைக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் நீர் எந்த நிலையில் உம்மை சந்திக்க வேண்டும் என்று நூற்றுக்கு அதிபதியின் மூலமாக போதித்த இந்த சத்தியத்திற்காக உமக்கு நன்றியும் சோத்திரங்களும் ஏறெடுக்கின்றோம். சீக்கிரமாக வாரும். உங்களுடைய வருகையில் நாங்கள் காணப்படுகிறீர்களை இரக்கம் செய்யும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கணும் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் சிநேகம் ஒன்று மனிதரோடு விசேஷமாக இந்த நாளில் இந்த செய்தியை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.